இப்போ கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. ஏர் ஃபில்டர் பூஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி கரெக்டான அதனோட ஆப்டிமம் லெவலில் கொண்டு வந்து ஏர் ஸ்க்ரூ நிறுத்துறது அப்படிங்கிறது முதல்ல சொன்னேன். இப்போது செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது இந்த ஐடில் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டோம். ஏர் ஸ்க்ரூவை டைட் பண்ணி ஒரு மரம் லூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போது வண்டி வந்து ரேஸில் ஓடுது. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ரேஸை. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணுறோம். ஒரு முறை தான் வச்சுருக்கேன். லூஸ் பண்ணுற பாருங்க. ஆர்பிஎம் ரைஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஆர்பிஎம் வந்து குறையுது தெரியுதுங்களா? குறையுது. குறையும் போது மறுபடியும் லூஸ் பண்ணக்கூடாது, மறுபடியும் ஏற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் டர்னா ஏற்றி பார்க்கணும். இப்போ ரைஸ் ஆகுது பாருங்க, இன்ஜின் ஆர்பிஎம் ரைஸ் ஆகுது. அப்போ மறுபடியும் குறையுது. டைட் பண்ணால் குறையுது. அப்போ மறுபடியும் லூஸ் பண்ணணும். டைட்டு லூஸ் பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல ஆர்பிஎம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல இந்த இடம் தான். இப்போ இதுக்கு மேலே லூஸ் பண்ணாலும் குறையும், டைட் பண்ணாலும் குறையும். ஆக மொத்தம் அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நிறுத்திக்கணும். அங்கே நிறுத்திட்டு ஸ்லோ ஸ்பீடு, அந்த ஐடில் ஸ்பீடை குறைச்சி விட்டுருணும். ஐடில் ஸ்பீடு நம்ம வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிக்கணும், உதறாத அளவுக்கு. குறைச்சாச்சு. இதுதான் கரெக்டான ஒரு ஏர் ஸ்க்ரூ செட்டிங். இதுதான் கரெக்டான கார்பரேட்டர் செட்டிங். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.